ஒரு வழியா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி சாய் சுதர்சனை நம்ம இந்தியா டீமுக்கு எடுத்துட்டாங்க. ரீசெண்டா பிசிசிஐ ஐபிஎல்க்கு அப்புறம் ஜூன் 20 நடக்க போற இந்தியா விசஸ் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்காண்டி இந்தியாவோட புது டெஸ்ட் ஸ்குவாட அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அப்படி அந்த புது ஸ்குவாட்ல யார் யார் இருந்தாங்கன்னா, சுப்மன் கில் கேப்டனாவும், ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனாவும், அபிமன்யு ஈஸ்வரன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், துரு ஜுரே, கருண் நாயர், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், ரவீந்திர ஜடேஜா, நிதிஷ்குமார் ரெட்டி, வாஷிங்டன் சுந்தர், ஆகாஷ் தீப், ஹர்ஷ்தீப் சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், அப்புறம் பிரசித் கிருஷ்ணா அண்ட் சர்துல் தாக்கூருங்க. மொத்தம் 18 பேர் கொண்ட இந்த புது இந்தியா டெஸ்ட் ஸ்குவாட பார்க்கும்போது ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இல்லாத ஒரு டிஃபரெண்ட் ஃபீல் தாங்க எனக்கு வருது. என்ன பண்றது, போக போக பழகிரும். அதே மாதிரி இந்த ஸ்குவாட்ல ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலியோட பிளேஸ் எந்த பிளேயருக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லி. ஒரு நிமிஷம், இந்த வீடியோ இன்னும் முடியல. நேத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஒரு முக்கியமான கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அவருக்கான ரிப்ளை, அம்ரி விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அண்ட் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வகுமார் நம்ம சேனலோட புது மெம்பரா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள்.